மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவளுக்கு பழக்க தோசை விடாது. நாங்கள் அப்படி இல்லை. நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டிலையும் சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டை, தலைவர் கிடையாது. அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை. 100% பாருங்க, இந்த வரலாறு பாருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார். ஆனால் திமுக அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமா? கிடையாது. அவரெல்லாம் குத்தைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. அந்த பழக்க தோசை அவர் சொல்றாரு. இங்கே நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் சார். இப்போ அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும். வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமையேற்பு தான் வாரிசு. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றம் மாறி மாறி வரும். இன்னைக்கு இவர் இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு போடுவாங்க. அது வாரிசு கிடையாது. அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க, மதுரை கிழக்கு தொழில் ஒருத்தர் போட்டிடுறான்னா அடுத்தருக்கு வேற இடத்துக்கு போட்டிடுவாங்க. அது வாரிசு கிடையாது. ஆனால் ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்ற போது அது வாரிசு. அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. சார், ஒரு மனுஷன் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் உங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. நான் என்ன போய் பேசுறீங்க? நான் தெளிவா எல்லா பொதுக்கூட்டிலும் சொல்றேன், நான் என்ன போய் பேசுறேன்னு அவர் விளக்க வேணும். ஆனா அவர் தொடர்ந்து போய் பேசிட்டு இருக்காரு. என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு நான் எல்இடி போட்டு காட்டல. இன்னைக்கு சென்னையில் மிக்ஸாம் புயல் வந்தது, இப்படிலாம் போய் பேசுனாங்க. உங்க ஊடகத்தில் இருக்கிறதா செய்தி தான் வெளியிட்டேன். நான் ஒன்றும் தனியாக வெளியிடல. உங்க ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடியில் தெரிவிச்சேன். ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்றாங்க. அதுல முதலமைச்சர் சொல்றாரு, அந்த மழை நீர் வடிகால் வசதி 99% முடிஞ்சு போச்சுங்கிறார். எல்லாம் மழை பெஞ்சு மக்கள்லாம் பாய்ச்ச பிறகு அதே துறை அமைச்சர் 38% முடிஞ்சிருக்காரு. இதுதான் பச்சை பொய். அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசினதுல இதுவரைக்கும் எந்த பொய்ன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலேயே. ஆனால் அவர் என்ன தேர்தல் நேரத்தில் 2 சட்டமன்ற தேர்தல் போது 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது 520 அறிவிப்புகளை விட்டார். 98% நிறைவேற்றிருக்கிறார். அது பொய் தானே? பேச மாட்டேங்கிறீங்களா? ஊடகம் பத்திரிக்கை எவ்வளவு திட்டங்கள் நீங்க தானே அந்த 520 அறிவிப்பு வெளியிட்டீங்க ஊடகத்தின் வாயில. அதுல எவ்வளவு நிறைவேற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. மிகப்பெரிய பிரகாசமா எழுச்சி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்தில் 39 இடங்களில் வெற்றி பெறும். பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறும். இடைத்தேர்தலில் விலங்கோட்டிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்கள் எழுச்சி பார்க்கிறோம். நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள், அவருடைய முகத்தில் பார்க்கிற பிரகாசம், இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்றை படைக்கப் போகிறார். மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.